ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம நார்செட் 6ஓட ப்ரிலிம்ஸ் நேற்று எக்ஸாம் நடந்துச்சு. அதோட கொஷின் தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்ட்னால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனவங்க அவங்க எனக்கு ஷேர் பண்ண கொஷினை தான் நான் ஒரு கொஷினாகவும் ஆப்ஷனாகவும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்ஸோ ஏதாவது சஜஷன் இருந்தால் யூ கேன் கமெண்ட் டு அஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஷின்லேருந்தே போகலாம். சிபிஆர் கம்ப்ரெஷன் வென்டிலேஷன் ரேஷியோ கேட்டிருந்தாங்க. 30:2. ஆப்ஷனில் ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. லைக் 15:2, 2:30 கூட இருந்துச்சு சொன்னாங்க. ஸோ இது வந்து கம்ப்ரெஷன் வென்டிலேஷன், அதாவது 30 கம்ப்ரெஷன் 2 வென்டிலேஷன், அதனால 30:2 தான். இதை வென்டிலேஷன் கம்ப்ரெஷன் ரேஷியோன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2:30 வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம். தென் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் கொஷின் வந்து அண்ட் ஆவரேஜ், ரொம்ப டஃப்பும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. ஏன் ஈஸி கிடையாதுன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பயங்கர கன்ஃபியூசிங்காக கொடுத்துருந்தாங்க. அதுதான் நார்செட்டோட பெஸ்ட்டு பாசிட்டிவே இதுதான். கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆன்சர் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி ஆனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு புது விஷயம் என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நர்சிங், அதுலேயும் எமர்ஜென்சி நர்சிங் அண்ட் O2 அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இதிலே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 கொஷின் கிட்ட கேட்டுட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். யாருக்கெல்லாம் பேசிக்ஸ் நல்லா தெரியுதோ, யாரெல்லாம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் MCQ சால்வ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாக இருந்திருக்கும். இது என்னோட பெர்செப்டிவ். உங்களோட பெர்செப்டிவ் என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின், ஹைப்போகால்சிமியா இசிஜி சேஞ்ச். ஆக்சுவலாக நான் கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட்டோட கால்சியம் வேல்யூ கொடுத்துருந்தாங்க 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 7 மில்லிகிராம் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் ஹைப்போகால்சிமியா. அப்போ என்ன சேஞ்சஸ், கிளினிக்கல் சைன் ஆர் இசிஜி சேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு தான் கொஷின். ஸோ ஆன்சர் வந்துட்டு ப்ரொலாங்ட் ST செக்மெண்ட். ஐ திங்க் ST செக்மெண்ட் இல்லைனாலும் QRS இருந்தாலும் அதுதான், வைடண்ட் QRS இருந்தாலும் அதுதான் ஆன்சர். தென் ஹைப்போநெட்ரிமியோட இயர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் தர்ஸ்ட். தென் O2. கம்மிங் டு த O2, இதுலேயே O2னே ஒரு 4-5 கொஷின் வந்திருந்தது. ஓகேவா? லீஸ்ட் O2 வேஸ்டேஜ் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மீன்ஸ் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது எந்த மெத்தடில் வந்து O2 வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா NRBMல தான் O2 வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். Then patient is on ventilator, you are hyperventilating. ஓகேவா? வாட் இட் மே லீட்ஸ் டு, இட் லீட்ஸ் டு நிமோதொராக்ஸ். நிறைய பேர் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியான்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் நாட் டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா. டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா எங்கன்னா பேக் அண்ட் மாஸ்க் வென்டிலேஷன் இருக்கும் போது தான் கொடுக்கக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட், பேஷண்ட் இருக்காங்க, பேஷண்ட்டோட ரேடியல் பல்ஸ், ரேடிக்கல்னு இருக்குது. ரேடியல் பல்ஸ் 65, அப்பிகல்ஸ் பல் பார்த்தீங்கன்னா 80. இட் இஸ் பல்ஸ் டெஃபிசிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 15. ஸோ இன்னைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் அ நியூ பேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான 3 months கோர்ஸ் இது. ESIC ப்ளஸ் அதர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான். ஸோ interested candidates can contact our number. Then which of the following drug causes extravasation and sight damage? ஆப்ஷனில் ஃபெனிடாயின் இருந்துச்சு, அதை தவிர்த்து டைசிஃபாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபெனிடாயின் இஸ் ஆன்சர். தென் ட்ரான்ஸ் illumination இஸ் டன் ஃபார். ஓகேவா? ட்ரான்ஸ் illumination இஸ் டன் ஃபார். ஆப்ஷன்ஸில் வந்துட்டு வெனிபஞ்சர், போன் மேரோ ஆஸ்பிரேஷன், சென்ட்ரல் லைன் இன்செஷன் அதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆன்சர் இஸ் வெனிபஞ்சர். தென் இது ஒரு கன்ஃபியூசிங்கான கொஷின். ஆக்சுவலாக 2 கொஷின் இதை மாதிரி வந்துச்சுன்னு பசங்க சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் இஸ் 104, பெயின் ஸ்கேல் வந்துட்டு 5, பிபி வந்து 140/90, விச் இஸ் த ப்ரையாரிட்டி. இது கொஷின் நம்பர் 1. இந்த ரெண்டாவது கொஷின் டெம்பரேச்சர் 103, பெயின் ஸ்கேல் 5, பிபி 130/66, விச் இஸ் ப்ரையாரிட்டின்னு. ஸோ ப்ரையாரிட்டி வில் பி த டெம்பரேச்சர், ஏன்னா டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்குது. தென் ட்ரையேஜிங் கேட்டிருந்தாங்க. பேஷண்ட்டோட பிபி ஸ்டேபிள் 120/66, SpO2 ஸ்டேபிள், பல்ஸ் ரேட்டு 88.
then you will triage under green. ஓகேவா, ரெட்டும் கிடையாது எல்லோவும் கிடையாது, it will be green. Then suction catheter size for 4.5 mm of ET tube. ஓகேவா, 4.5 mm குழந்தைக்கு ET tube போட்டிருக்காங்க, அதுக்கு நான் சக்ஷன் கத்தீட்டர் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஷின் வந்தது. ஸோ யூ நோ up to 4 to 5 you choose 8 French suction catheter. ஓகேவா, 8 French suction catheter என்ன கலருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தென் ட்ரக் கால்குலேஷன், இதுவும் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஒரு 3-4 ட்ரக் கால்குலேஷன் வந்திருந்ததுன்னு. ஐ ட்ரை டு சம்மரைஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஆர்டர் டோஸ் வந்து 50 ml போலஸ் கொடுக்கணும், எவ்வளோ நேரத்தில் கொடுக்கணும்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். பம்ப் ரேட் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேவா, ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ 50 ml per hour. ஸோ ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன 15 மினிட்ஸ், அப்போ கிடையாது. ஆப்ஷன் பி 100 ml per hour. 100 ml per hour போச்சுன்னா half an hourல 50 ml போகும், ஸோ இதுவும் கிடையாது. 200 ml per hour. ஸோ half an hourல எவ்வளோ போகும், 100 ml போகும், 15 மினிட்ஸில் 50 ml போகும். ஆன்சர் இஸ் 200 ml per hour. தென் ஆர்டர் டோஸ் இஸ் 0.2 gram, அவைலபிள் டோஸ் இஸ் 100 mg. வாட் இஸ் த டோஸ் டேப்லெட் டு பி கிவன், எத்தனை டேப்லெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 0.2 gram இஸ் ஈக்குவல் டு 200 mg. ஸோ அவைலபிள் டோஸ் நம்ம கிட்ட 100 mg டேப்லெட் ஃபெனிடாயின், ஐ திங்க் ஸோ, அதுதான் கொஷினில் வந்திருந்தது. ஓகேவா, 100 mg ஃபெனிடாயின் டேப்லெட் அவைலபிள், ஆர்டர்டு டோஸ் 0.2 gram அப்படின்னா 200 mg கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் 2 tablets. தென் டோஸ், ஆர்டர் டோஸ் வந்து 4 mg, மார்ஃபின் நினைக்கிறேன், மார்ஃபின் சல்ஃபேட், ஆர்டர் டோஸ் இஸ் 4 mg. அவைலபிள் டோஸ் வந்து 10 mg per ml அவைலபிளாக இருக்குது. அப்போ எவ்வளோ கொடுப்பீங்கன்னா 0.4 ml கொடுப்போம். ஏன்னா 10 mg 1 ml இருக்குன்னா 1 ml 0.1 ml is equal to 1 mg. அப்போ 4 mg வேணும்னா 0.4 ml we give. Then patient is on kerosene poisoning. kerosene poisoning சாப்பிட்ட பேஷண்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன? kerosene poisoning எந்த ஒரு பாய்சனிங்காக இருந்தாலும் சரி, these are gastric irritant. ஓகேவா, கேஸ்ட்ரிக் இரிட்டண்ட்டாக இருக்கும் போது கேஸ்ட்ரிக் லாவா வச்சோ எதுவுமே பண்ணக்கூடாது, ஆக்டிவேட்டட் சார்கோல். ஓகேவா, தென் வாட் குட் பி த ஆன்சர், எய்தர் என்பிஓ வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓரல் ஃப்ளூயிடு கேன் பி கிவன். ஓகேவா, இது ஒரு கன்ஃபியூசிங் ஆப்ஷன் தான், எனக்கும் தெரியல என்ன ஆப்ஷன் வந்திருந்ததுன்னு. ஏன்னா ஐ எம் அவுட் ஆஃப் த கான்டெக்ட், மீன்ஸ் நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுனது. ஓகேவா, ஸோ சப்போஸ் என்பிஓ இருந்தால் என்பிஓ மைட் பி எ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஷின். தென் pH is 7.27, HCO3 22, PCO2 40 and sodium is 150. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பைகார்பு நார்மல், PaCO2 நார்மல். ஸோ வாட் டஸ் இட் இண்டிகேட்ஸ், ஏதாவது ஒரு அசிடோசிஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா pH is in acidosis, ரெஸ்பிரேட்டரியா மெட்டபாலிக்கா. ஸோ இட் இஸ் மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஓகேவா, ஆனையன் கேப்காக தான் அவங்க அந்த சோடியம் வேல்யூவும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட், பேஷண்ட் வித் ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ஓகேவா, ஸோ வாட் டு பி டன். ஓகேவா, ஸோ அப்போ என்னன்னா பேப்பர் பேக் வென்டிலேஷன் டு பி டன். தென் ஜிகே கொஷின், WHO declare COVID-19 as public health emergency of international concern on 30th of January 2020. Then child having Apgar score 7, meconium secretion mouthல இருக்கு, what to be done. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்டு பார்த்துக்கோங்க, அப்கார் ஸ்கோர் 7. 7னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் நார்மல், 8 to 10 நார்மல் வாங்க, 7 ஆல்சோ வி கேன் கன்சிடர் அஸ் நார்மல். ஓகேவா, வென்லி மெக்கோனியம் ஸ்ட்ரெயினிங் இஸ் தேர் இன் த மவுத், கோ ஃபார் சக்ஷனிங் த மவுத். தென் 54:18:62:16 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 16 இஸ் த ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதான் ஆன்சர். தென் டங்கன் பேசேஜ் இஸ் பிரசன்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபர். தென் ஹையஸ்ட் பாரத் ரத்னா எந்த வருஷத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா 2024 தான் கொடுத்துருந்தாங்க. தென் கிளைண்ட் வித் லாக்டிக் அசிடோசிஸ் சஸ்பெக்டிங் ஹைப்போகால்சீமியா.
வாட் டு பி நோட்டிஸ்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸில் எத்தனை கொஷின், எஸ்பெஷலி கால்சியமில் எத்தனை கொஷின் பார்த்துக்கோங்க. 2 கொஷின் வந்துருச்சு. ஓகேவா? இயர்லி சைன் ஆஃப் ஹைப்போகால்சிமியா இஸ் மசில் ட்விச்சிங். ஆப்ஷனில் டிக்ரீஸ்டு டிடிஆர் இருந்துச்சு தான். ஆனால் இது ரெண்டுத்தில் எது இயர்லி சைன் பார்த்தீங்கன்னா ட்விச்சிங் இஸ் த இயர்லி சைன். A child with cancer, what are the measures for infection preventive measures? என்னென்ன? hand washing பண்ணணும், avoid crowded place, brush 2 times daily. இது எல்லாமே வந்துட்டு infection control measures தான். I think sis bath இருந்துச்சு, அது வராது. Patient on ventilator, which intervention is needed to prevent injury to the lung mucosa? ஓகேவா? பேஷண்ட் வந்து வென்டிலேட்டரில் இருக்கும்போது என்ன பண்ணுனா லங் மியூக்கோசாவுக்கு இன்ஜுரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்ளை சக்ஷன் ஒன்லி ஆன் வித்ராவல், ப்ரீ ஆக்சிஜனேட் த பேஷண்ட், அப்ளை சக்ஷன் ஒயில் இன்சர்ட்டிங் த கத்தீட்டர். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாருங்க, ப்ரீ ஆக்சிஜனேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் கீவேர்டு என்ன தெரியுமா? ப்ரிவென்ட் இன்ஜுரி டு த லங் மியூக்கோசா தான். ஓகேவா? ப்ரீ ஆக்சிஜனேட் பண்ணுறதுனால லங் மியூக்கோசாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ரீ ஆக்சிஜனேட் எதுக்கு பண்ணுறோன்னா பேஷண்ட் மே கோ ஃபார் ஹைபாக்சிக், அதனால தான் ப்ரீ ஆக்சிஜனேட் பண்ணுறோமே தவிர லங் மியூக்கோசாக்கு எந்தவித ஹெல்ப்பும் பண்ணாது. ஸோ மற்ற ஆப்ஷன் அப்ளை சக்ஷன் உங்களுக்கே தெரியும், ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ளை சக்ஷன் ஒன்லி ஆன் வித்ராவல் இஸ் த ஆன்சர். தென் லம்பார் பங்க்சர் பொசிஷன் லேட்ரல் எல்லாருக்கும் தெரியும். பெஸ்ட் இஸ் லெஃப்ட் லேட்ரல், ஏன்னா ஆப்ஷனில் ரைட் லேட்ரலும் இருந்துச்சு, பட் வி டூ இன் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன். தென் காம்ப்ளிமெண்ட்ரி டயட் ஃபார் 3-year-old சில்ட்ரன் இஸ். ஓகேவா? 3-year-old சில்ட்ரனுக்கு என்ன தேவைன்னா ப்ரோட்டீன் தான் அதிகமாக தேவை. ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், மேஷ்டு பனானா, பாயில்டு கேரட், டால் வாட்டர். ஓகேவா? இதெல்லாம் இருந்துச்சுன்னாங்க. ஸோ பனானா, கேரட் இது எல்லாமே வைட்டமின்ஸ் தான் அதிகமாக இருக்குமே தவிர ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ டால் வாட்டர் மேபி ஆன்சர். ஓகேவா? சம் சஜஸ்ட் லைக் கார்போஹைட்ரேட் ரிச் சாப்பிட்ணும். எஸ், கார்போஹைட்ரேட் இஸ் நெசசரி, பட் for a toddler protein is more important than carbohydrate, so I am choosing dal water. Then image based valsalvam irundhuchi. Then hypokalemia is seen in. Okay va? NG suctioning, burns and addition disease. NG suctioning la da hypokalemia varum. Then blood transfusion to be done with how many hours after taking out from the fridge? Okay va? Fridge or blood bank la irundhu blood வந்துருச்சு, எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும்னா வித்தின் 30 minutesக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணணும். ஆஃப்டர் ரைட் மாஸ்டெக்டமி, வைட்டல்ஸ் டு பி டன் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாருக்குமே தெரியும், பிபி. ஆக்சுவலாக இதில் 2 ஆப்ஷன் இருந்துச்சு, பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆன் லெஃப்ட் ஹேண்ட், பிபி ஆன் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னாங்க. ஸோ ஆன்சர் வில் பி பிபி ஆன் லெஃப்ட் ஹேண்ட். Then colostomy care. Colostomy care, emollient should be applied around the stoma site. Empty stoma in sterile way. Irrigate stoma with NS daily. தேவையில்ல, sterile வேலும் கிடையாது. Emollient should be applied around the stoma site to prevent dryness and all. Then patient is on cardiac overload. Patient is given Lasix. What is the action of Lasix? Lasix is a loop diuretics. Then O2 வந்து ரிசஸ்டேஷன் பண்ணும்போது எவ்வளோவில் செட் பண்ணணும் அப்படின்னா 15 liter per minuteல செட் பண்ணணும். தென் G3P2, woman of obstetrical score G3P2 at 32 weeks of gestation complaining of vaginal bleeding, uterus is contracting and fetal distress is there. ஓகேவா? சூப்பரான கொஷின், எல்லாமே கீவேர்டு தான். வெஜினல் ப்ளீடிங் இருக்குது, யூட்ரஸ் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்குது. 3வது ஆப்ஷன் என்ன, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் இருக்குது. இட் இஸ் அப்ரப்ஷோ பிளசண்டா. தென் சைனஸ் டாக்கிகார்டியாவோட இசிஜி சேஞ்சஸ். தென் பேஷண்ட் கேம் இன் எமர்ஜென்சி கேர் சென்டர், ஆக்சிஜன் டு பி டெலிவர்டு வயா ஃபேஸ் மாஸ்க்கு தான். இனிஷியலாக வந்து irrespective ஆஃப் த பேஷண்ட் ஸ்டேட்டஸ் we deliver oxygen via face mask. Then find the odd one out, oil, butter, ghee and cream. As of my knowledge எல்லாமே பார்த்தீங்கன்னா from a milk basisல வருது, butter, ghee, cream. ஓகேவா?
ஸோ ஆயில் மட்டும்தான் தனி. ஸோ ஆட் ஒன் மைட் பி a ஆயில். Then length and width of a BP cuff. Okay, you are asked to take a BP of a patient. You should know the BP cuff should be. ஓகேவா, எப்படி இருக்கணும்னா 2:1 ரேஷியோவில் இருக்கணும். Then behavior therapy best for muscle tension and spasm is relaxation therapy. Then EMLA cream for anesthesia for child undergoing procedure. ஓகேவா, anesthesia, what is EMLA? EMLA is a topical anesthetic agent. ஓகேவா, பேஷண்ட்டுக்கு வந்து டாப்பிக்கல் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் வந்து அப்ளை பண்ணுற போகிறோம், ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, வாட் இஸ் இஎம்எல்ஏ? ஃபஸ்ட் இஎம்எல்ஏனா யூட்டேட்டிக் மிக்சர். ஓகேவா, அது அந்த ஃபுல் ஃபார்மே அதான், லோக்கல் அனஸ்தட்டிக், யூட்டேட்டிக் மிக்சர் ஆஃப் லோக்கல் அனஸ்தட்டிக் தான். ஸோ யூஸ்வலாக எப்போ கொடுக்கணுன்னா 1 to 2 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் ஷுட் பி கிவன். ஸோ ஆப்ஷனில் வந்து 15 minutes 10 minutes அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆன்சரில் 60 minutes பிஃபோர் ப்ரொசீஜர் இருந்தால் அதான் ஆன்சர். தென் அக்கார்டிங் டு IMNACI, டேஞ்சர் சைன் ஆஃப் சிக் சைல்ட் இஸ் ரெஃப்யூஸ் டு ஃபீட். தென் QRS காம்ப்ளெக்ஸோட நார்மல் டியூரேஷன் 0.08 செகண்ட். தென் ஸ்மாலர் syringe size of first use with central venous access device is 10 cm. I think இது 2019 or 2020 ஓட நார்செட் கொஷின் தான் இது, அதை தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தென் பேஷண்ட் இஸ் ஆன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், சைன்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி ஓவர்லோட் என்னென்ன? டிஸ்னியா வில் பி தேர், டாக்கிகார்டியா வில் பி தேர், அண்ட் distant jugular vein or distant neck vein is the answer. Then patient hospital acquired infection வந்திருக்கு, fever வந்திருக்கு, who has been admitted before 3 days. ஓகேவா, what it indicates? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கொஷினாக ஐ ஃபெல்ட். ஏன்னா எழுதின பசங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷனுக்கான டெஃபினிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இஃப் இட் இஸ் டெஃபினிஷன் day 2 ஆஃப் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். இதை டெஃபினிஷன் இல்லை எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இது day 1 ஆஃப் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன். ஏன்னா அவுட் ஆஃப் 3 days 2 days வந்து ஹாஸ்பிட்டல் அக்வைர்டுன்னு சொல்ல மாட்டோம். day 3னால 2 நாள் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு. ஸோ திஸ் வில் பி த ஃபஸ்ட் டே ஆஃப் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன். ஓகேவா, இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்தால், ஏன்னா நான் ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டேன், எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன் என்னன்னு சொல்லிட்டு, இஃப் யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஆர் த கொஷின் ஜஸ்ட் ஷேர் மீ. தென் ஃப்ளூயிட் பேலன்ஸ் ஃபார் எ பர்ன்ஸ் பேஷண்ட் இஸ் பெஸ்ட் அசஸ்ட் பை இன்டேக் அவுட்புட் சார்ட். இது ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸ் சொல்லலை, ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க, அதனால் இன்டேக் அவுட்புட் இஸ் த ஆன்சர். தென் கோர் பாடி டெம்பரேச்சர் சைட்ஸ் எக்ஸப்ட் ரெக்டலு கோர் பாடி தான், டிம்பானிக் மெம்பரேனும் கோர் பாடி தான், யூரினரி பிளாடரும் கோர் பாடி தான். ஓரல் இஸ் நாட் அ கோர் பாடி. தென் அ சைல்ட் வித் டயரியா வித் ஷங்கன் ஐஸ், இரிட்டபிலிட்டி அண்ட் ஈகர்லி ட்ரிங்கிங் வாட்டர். சூப்பரான கொஷின். வாட் இஸ் த லெவல் ஆஃப் டீஹைட்ரேஷன்? தேர் ஆர் 3 மேஜர் லெவல் ஆஃப் டீஹைட்ரேஷன்: மைல்ட், மாட்ரேட் அண்ட் சிவியர். இதை ஏன் நான் மாட்ரேட் கொடுக்குறேன்னா ஷங்கன் ஐஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேவா, இரிட்டபிலிட்டி ஃபஸ்ட்டு மைல்டில் இருக்காது. தென் ஈகர்லி ட்ரிங்கிங் வாட்டர் மாட்ரேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதே சிவியர் கேசஸில் சைல்ட் ரெஃப்யூசல் டு ட்ரிங்க், இப்போ தான் நம்ம IMNCயோட டேஞ்சர் சைன்லையும் பார்த்தோம். ரெஃப்யூசல் டு ஃபீட் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ரெஃப்யூசல் டு ட்ரிங்க் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சிவியர் டிகிரி ஆஃப் டீஹைட்ரேஷன். ஸோ சைல்ட் இஸ் இன் மாட்ரேட் லெவல் ஆஃப் டீஹைட்ரேஷன். ஸோ இமேஜ் பேஸ்ட், ஐ திங்க் இதே இமேஜ் தான் கேட்டிருந்தாங்க. என்ன இதுனா Z-TAC டெக்னிக் யூஸ்டு ஃபார் IM இன்ஜெக்ஷன். தென் ஆக்சிஜன் டெலிவர்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஹைப்போத்தட்டிக்கல் கொஷின் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சில பேர் ரெட் கலர் தான் கொடுத்துருந்தாங்கன்னாங்க, சில பேர் ஆரஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ரெட் கலராக இருந்தால் 40% இஸ் த ஆன்சர், ஆரஞ்ச் கலராக இருந்தால் 35 or 31% இஸ் த ஆன்சர். உங்களுக்கு என்ன கலர்னு தெரிஞ்சுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர்
கேர்ள்ஸ், ஏன்னா கேர்ள்ஸ்க்கு தான் கலர் நிறைய தெரியும் இந்த விஷயத்தில். ஸோ நான் கேட்ட கேர்ள்ஸ் எல்லாருமே ரெட்டுன்னு தான் சொன்னாங்க. ஐ ப்ரிஃபர் ரெட் கலர். ஸோ ரெட் மைட் பி 40% ஆஃப் O2 அட்மினிஸ்ட்ரேஷன் வயா வென்ச்சுரி மாஸ்க். தென் டீசெலரேஷன் டைப் கேட்டிருந்தாங்க, இதே இமேஜ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் த யூட்ரைன் கன்ட்ராக்ஷன் இஸ் ஓவர், ஹார்ட் ரேட் டீசெலரேட் ஆகுது, அதனால இட் இஸ் அ லேட் டீசெலரேஷன். Then External Affairs Minister of India in 2019 is Dr. Jaishankar. Then what to be done for a patient having respiratory distress during suction? Immediately stop the suction and re-oxygenate the patient. Then contraindication for nasopharyngeal airway or gluteal airway insertion is skull bone fracture. Then according to ABC, which describes improper cardiac circulation? கார்டியாக் சர்க்குலேஷன் இம்ப்ராப்பராக இருக்குன்னா எது நம்ம டினோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து டாக்கிபீனியா கிடையாது, இன்க்ரீஸ்டு கேப்லரி ரீஃபில்லிங்கும் டவுட்ஃபுல் தான். ஓகேவா? ஸோ மற்றபடி வீக் பல்ஸ், ஹைப்போடென்ஷன் ரெண்டுமே வந்து கார்டியாக் சர்க்குலேஷனை டினோட் பண்ணுறது தான். ஸோ வென் BP and pulse is concerned, pulse has more value for cardiac circulation. So we choose weak pulse. Then child is on CPAP and hemodynamically stable. What type of feeding is given? ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தையிலே நீங்கள் சூஸ் பண்ணலாம் கொஷினோட ஆன்சர். என்னன்னா குழந்தை வந்து சிபேப்பில் இருக்குது, ஆனால் ஹீமோடைனமிக்கில் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா we give breast feeding. Then asthmatic patient வராங்க. ஸோ எமர்ஜென்சி complaining of dyspnea, O2 to be administered at 2 liters per minute தான். ஏன்? if you give more amount of oxygen there will be a hypercapnia. ஸோ ஆல்வேஸ் இது நம்ம எப்பயுமே ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் MCQ தான். ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்டுக்கு O2 to be administered at a minimal range. Then action of zinc in diarrhea is it maintains dehydration or prevents dehydration. The nasal intubation contraindication, skull bone fracture. Then ultrasonography 2 mm of mass shown and CA125 is reactive. What might be the diagnosis? Ovarian cancer. Okay, CA125 is a tumor marker. Tumor marker எப்போ அதிகமாக இருக்கும்? ovarian cancerல தான் அதிகமாக இருக்கும். Then how to tie ET tube to a adult client? ஓகேவா? ஸோ அடல்ட் கிளைண்ட்டுக்கு ET டியூப் ஆன் த இயர் கூடாது, ஓவர் த இயரும் கூடாது. ஓகேவா? ஸோ அபோவ் த இயர் மைட் பி த ஆன்சர், ஓவர் த நெக்கும் ஆப்ஷனாக வராது. ஸோ ஆன்சர் மைட் பி சீக் டு சீக் அபோவ் த இயர். தென் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டில் இன்டுபேஷனுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஆர் ஏர்வே ஓப்பனிங்க்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் மெத்தட். தென் மொனார்கியோட ஆப்போசிட் இஸ் டெமோக்ரஸி. மொனார்கின்னா என்ன? சிங்கிள் மேன் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் மொனார்கிம்பாங்க. டெமோக்ரஸி இஸ் த ஆப்போசிட் வேர்ட். தென் குரூப் ஆஃப் க்ரோ இஸ் நோனஸ். ஓகேவா? இது வந்துட்டு இங்கிலீஷ் பேஸ்டு கொஷின் தான். குரூப் ஆஃப் க்ரோ இஸ் நோனஸ் மர்டர். தென் DPT வேக்சின் இருக்குது. தென் அது எப்படி இருக்குது? அதில் கிரானியூல்ஸ் ஆர் சீன், அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் வந்தது. சாரி, அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஷின் வந்துச்சு. ஸோ ஆன்சர் இஸ் டிஸ்கார்ட் த வயல். ஓகே, கிரானியூல்ஸ் இருந்தாலே அதை வந்துட்டு டிஸ்கார்ட் த வயல் தான் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பீட் த கம்ப்யூட்டர் இஸ் சகுந்தலா தேவி. ஐ திங்க் படமே கூட வந்திருக்கு சகுந்தலா தேவின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் a female comes to a hospital with a complaint of breast nodules 2 cm and it is freely movable but no nipple discharge. What to be done? Okay va? So this is breast cancer for the screening test. Triple assessment பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னது? palpate பண்ணி பார்த்தாச்சு. ரெண்டாவது இஸ் mammography. மூணாவது தான் FNAC or biopsy we do. ஓகேவா? ஸோ செகண்ட் திங் வில் பி mammography. ஸோ ஆன்சர் இஸ் mammography. ஓகேவா? ஸோ ஆனந்த் அருண் ஒரு அவுட் ஆஃப் 100ல் ஒரு 71 கொஷின்னா
ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் மெமரி பேஸ்ட் ஆஸ் ஐ டோல் இயர்லியர். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயோ நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாரெல்லாம் நேற்று எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் சேனல் we are sharing the NARCET prelims question discussion video. Okay, thank you so much guys.